ஹாய் நண்பர்களே, என்னோட தாத்தா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன். அதுக்கு நிறைய பேர் வந்து இரங்கல் தெரிவிச்சிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். சேலம் மாவட்டத்துல ஒரு சின்ன அழகான ஊரை சேர்ந்தவங்க தாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபரோட அத்தை. அவங்களுக்கு நடந்த அமானுஷ நிகழ்வை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட அத்தை இருக்காங்க பாத்தீங்களா, நம்மளோட சப்ஸ்கிரைபரோட அத்தை. அவங்களோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்திருக்காங்க. சரி, அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்களேன்னு அவங்களும் போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபரோட அத்தை பேர் என்னன்னு பார்த்தாலாம், அவங்களோட பேர் லட்சுமி. இந்த லட்சுமின்றவங்க அவங்களோட அம்மாவை போயிட்டு பார்த்துட்டு வராங்க. ரொம்பவே கவலைக்கிடமா இருந்திருக்காங்க. இறந்து போற தருவாயில இருந்திருக்காங்க. சரி, இருந்தாலும் பக்கத்து ஊர் தானே, நம்ம அப்பப்போ வந்து பார்த்துட்டு போலான்னு அன்னைக்கு அவங்க அம்மாவை பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்களோட வீட்டுல நிறைய பேர் ரிலேட்டிவ்லாம் இருந்திருக்காங்க. லட்சுமின்றவங்களோட அம்மா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தாங்களே, அவங்கள பார்க்க வந்த அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மறுபடியும் இவங்களோட வீட்டுக்கும் வந்திருக்காங்க, லட்சுமியோட வீட்டுக்கும். சரி, வந்தவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாமன்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டுல சில பலகாரங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. நல்லாவே அவங்களும் அடுப்பெல்லாம் பற்ற வச்சு அது பலகாரமெல்லாம் செய்ய ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே இவங்களுக்கு ஒரு செய்தி ஒன்று வருதுங்க. அந்த காலகட்டத்தில் இவங்ககிட்டையும் ஃபோன் கிடையாது, இவங்களோட அம்மா வீட்டில் இருக்கிறவங்ககிட்டையும் ஃபோன் கிடையாதுங்க. அங்கே இருந்து ஆள் தான் வராங்க. வந்தவங்க வேக வேகமாக பதறி அடிச்சுட்டு வரதை பார்த்து இந்த லட்சுமி அப்படின்றவங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அம்மா இப்போதானே பார்த்துட்டு வந்தோம், நல்லா தான் இருந்தாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்களும் பக்கத்தில் வந்துட்டாங்க. வந்த ஆள் இந்த லட்சுமிகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதுமே லட்சுமிக்கு தலையில இடியே விழுந்த மாதிரி ஆயிருந்திருக்குங்க. என்ன காரணம்னா, இவங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் இருந்திருக்காங்க. அவங்களும் ரொம்ப பாசமா தான் இந்த லட்சுமியை பார்த்திருக்காங்க. லட்சுமியோட கூட பிறந்தவங்க இன்னும் 2 பேர் இருக்காங்க. இருந்தாலும் லட்சுமி மேலதான் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப பாசம் அதிகமாம். என்னடா அம்மா இப்ப பார்த்துட்டு வந்தவங்க திடீர்னு இறந்துட்டாங்களே, என்னடா பண்றதுன்னு இவங்களும் தலைமையில கைய வச்சுட்டு அதே இடத்துல கிச்சன்லயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. சரி, இங்கே உட்காந்து அழுது என்ன பண்றது, வா போலாம் அப்படின்னு சொல்லி இவங்களோட வீட்டுல ரிலேட்டிவ்லாம் கொஞ்சம் பேர் இருந்தாங்களே, அவங்க இந்த லட்சுமியை கொஞ்சம் சமாதானம் பண்ணி நேரா அந்த லட்சுமியோட அம்மாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போறதுக்குள்ளயுமே லட்சுமியோட அம்மாவுக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்குகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. செய்ய வேண்டிய சடங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல அவங்க படுத்திருந்த அந்த இடத்துல இருந்து மாத்தி அப்புறம் அவங்களுக்கு அந்த கால் கட்டு அந்த மாதிரிலாம் போடுவாங்க இல்லையா, அந்த சடங்குகளை மட்டும்தான் செஞ்சிருந்திருக்காங்க. இவங்களும் போனதும் அவங்க அம்மாவோட முகத்தை பார்த்ததுமே லட்சுமிக்கு ஓன்னு பயங்கரமா அழுகுதாங்க வந்திருக்கு. ஏன்னா ரொம்ப பாசமா பார்த்துட்டு இருந்திருக்காங்க இல்லையா இவங்க அம்மாவை. மற்ற 2 பேருமே அவங்கவுங்க வீட்டுல இருந்திருக்காங்க. அவங்களும் வந்து சேர்ந்துட்டாங்க. லட்சுமி போய் கொஞ்ச நேரத்துல 3 பேருமா சேர்ந்து அவங்க அம்மாவுக்கு பயங்கரமா அழுது அதற்கடுத்து இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்ததுக்கு அப்புறமா இந்த லட்சுமியோட அவங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய அந்த இறுதி சடங்குக்கான சடங்குலாம் செய்வாங்களா, அதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. அவங்க அம்மாவையும் கொண்டு போய் நல்லடக்கமும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் லட்சுமியோட வாழ்க்கையில அமானுஷ நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சிருந்திருக்கு. இந்த லட்சுமி அப்படின்றவங்க உயிரே போற அளவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. என்ன அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ லட்சுமியோட அம்மா இறக்கும் போது லட்சுமிக்கு வந்து இந்த பீரியட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நாளுங்க. அந்த காரணத்தினால அவங்க அம்மாவோட இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அவங்களோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து கிராமம் தாங்க, ஒரு 5 கிலோமீட்டர். இந்த 5 கிலோமீட்டரும் நடந்துதான் போகணும். இவங்க கிளம்புற அந்த நேரத்துக்கு பஸ் எதுவுமே கிடையாது. ஒரு 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அந்த நேரத்துல கூட அங்க ரிலேட்டிவ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த வீட்டுல இறப்பு வீட்டுல அவங்கள ஒருத்தரை மட்டும் கூட்டிக்கிட்டு டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டே போறாங்க. அவங்க அம்மாவை பத்தி தான் அப்பவும் லட்சுமி வந்து பேசிட்டு அழுதுட்டே போயிருந்திருக்காங்க. வீட்டுக்கு போறாங்க. போனதுக்கு அப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் தாங்க நல்லாவே உட்கார்ந்துட்டே இருந்தவங்க திடீர்னு அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. என்னடா இது, இவ்வளவு நேரம் நல்லா தானே உட்காந்து பேசிட்டு இருந்தா, இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாள். ஏன்னா கூட வந்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியலைங்க. அவங்களும் சரி அம்மா வந்து இறந்துட்டாங்க இல்லையா, அதுல அழுது அவங்களுக்கு அந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தண்ணி எல்லாம் தெளிச்சு அவங்கள மயக்கத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு மயக்கம் போட்டுட்டு அப்படின்னு கேட்டாலும் அவங்க வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லல லட்சுமி அப்படின்றவங்க. ஸோ அவங்க 2 பேருமே சொந்தக்காரங்க லட்சுமி 2 பேருமே அன்னைக்கு இந்த லட்சுமியோட வீட்லயே படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த நாள்
நாள் காலையில லட்சுமியோட அம்மாவோட வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி லட்சுமியும் அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தர் இருந்தாங்களே அவங்க 2 பேருமே அந்த நேரத்துல நடந்து தாங்க போறாங்க. ஒரு 7 மணி இருக்கும். அப்படியே இவங்களும் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. நல்லாவே அவங்களோட அம்மாவோட கிராமத்து பக்கம் வந்தாச்சுங்க. ஆனா இவங்களோட அம்மா கிராமம் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து முன்னாடியே சுடுகாடு இருக்கும், அதுக்கப்புறமா தான் கிராமமே இருக்கும். அப்போ சுடுகாட்டை பார்த்ததுமே லட்சுமிக்கு என்ன தோணுச்சுன்னே தெரியலங்க. வேக வேகமா அந்த சுடுகாட்டுக்குள்ள ஓடி போயிட்டு ஓடு கதறி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அழுததும் அங்க உள்ள ஆளுகள் எல்லாம் லட்சுமியை சாதனை பண்ணிட்டு மறுபடியும் அவங்களோட அம்மாவோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் நல்லாவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உட்கார்ந்துட்டே இருந்தவங்க திடீர்னு அவங்களோட அம்மாவோட வீட்டை வந்து சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருந்திருக்காங்க. சரி என்னமோ திரும்பி திரும்பி பாக்குறான்னு அதையும் பெருசுபடுத்தாம அங்க உள்ளவங்க எல்லாம் லட்சுமி வந்து கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களும் அப்படிதாங்க நடந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க பழக்கப்பட்ட வீடே தான் இருந்தாலும் சுத்தி சுத்தி திரும்பி பாக்குறது, எங்கேயோ யாரோ கூப்பிடுற மாதிரி டக்குன்னு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறது, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதே வீட்டுல 1 வாரம் வரைக்கும் இருந்திருக்காங்க. 1 வாரத்துக்கு அப்புறமா தான் மறுபடியும் லட்சுமி அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்து 2 நாள் தான். 2வது நாள் எல்லாம் அப்படியே படுத்த படுக்கையா ஆன மாதிரி ஆயிட்டாங்க. சாப்பாடு எதுவுமே சாப்பிட முடியாத அளவுக்கு, இந்த ரொம்ப உடம்பு முடியாம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கஞ்சி மட்டும் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது, அதுக்கப்புறம் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் இவங்க வந்து அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்னன்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்களும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, உடல் ரீதியா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி அம்மா இறந்த துக்கத்துல இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிச்சோ அப்படின்னு சொந்தக்காரங்க, அப்புறம் இவங்களோட பையன் ஒருத்தர் இருக்காருங்க, அவரு கூட அப்படித்தான் நினைச்சிருந்திருக்காரு, லட்சுமியோட பையன் கூட. சரி ஓகே அப்படின்னு அவங்களையும் ஒரு மாசம் வரைக்கும் படுத்த படுக்கையாவே பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவங்களோட பையனும் அவங்களோட அப்பாவும் மட்டும்தான் லட்சுமியை பார்த்துட்டே இருந்திருக்காங்க, லட்சுமியோட கணவர். இவங்க 3 பேருமே அந்த வீட்டுல இருந்திருக்காங்க. லட்சுமி ஒரு நாள் ஒரு வித்தியாசமான ஒரு செயலை செய்யறாங்க. அப்போ கூட இவங்களுக்கு வந்து லட்சுமிக்கு ஆன்மாவால பிரச்சனை இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே இல்லை. என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நல்லாவே படுத்த படுக்கையாவே இருந்தவங்க எழுந்து கூட உட்காரணும் அப்படின்னா இவங்களோட பையனோட உதவியோட தான் எழுந்து உட்காருவாங்களாம். அதே போல அவங்க பையன் இல்லாத நேரத்துல லட்சுமியோட கணவர் தான் எழுந்து உட்கார வைப்பாராம். ஆனா அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தா, இந்த லட்சுமி மட்டும் தனியாவே எழுந்து உட்கார்ந்து இருக்காங்க. அதுவும் அந்த கட்டில்ல இருந்து காலை கீழே போட்டு காலை அந்த பக்கம் இந்த பக்கம் ஆட்டினபடி அவங்க மட்டும் ஏதோ யோசனையிலேயே உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருந்திருக்குங்க. அவங்க யோசனையோட இருந்தவங்க டக்குன்னு எழுந்து நிற்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. நின்னவங்க நேரா எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பாத்ரூம்குள்ள போறாங்கங்க. போனவங்க இவங்களோட வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே பாத்ரூம் இருக்கு முன்னாடி. அந்த பாத்ரூம்குள்ள போனவங்க வேக வேகமா தண்ணி எல்லாம் மொண்டு தலையோட ஊத்திட்டு கூடவே சோப்பெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டும் வந்திருக்காங்க. குளிச்சுட்டு வந்ததும் இவங்க அந்த பாத்ரூமை விட்டு வெளியே வர்றாங்க. அப்போதான் அவங்க பையன் அங்க வெளியே போனவர் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. இவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, லட்சுமியோட ஹஸ்பண்ட், அவங்க வந்து மாடு வச்சிருந்திருக்காங்க. அந்த மாட்டு தொழுவத்துல ஏதோ வேலையா இருந்து அவரும் அப்போதான் அங்க வீட்டுக்கிட்ட என்ட்ரி ஆகுறாரு. சரியா இவங்க பாத்ரூம்ல இருந்து வெளியே வரத்துக்கும் அவங்க பையனும் இவங்க கணவரும் வரத்துக்கும் கரெக்டா இருந்திருக்குங்க. பார்த்தவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னடா இது, 1 மாசம் வரைக்கும் படுத்த படுக்கையவே இருந்தவ இவன் எப்படி எழுந்து போக முடியும், இவளுக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லையே, ரொம்ப உடம்பு சரியில்லாம தானே கடந்தா அப்படின்னு இவங்க 2 பேரும் யோசிக்கிற அந்த நேரத்துல கூட இவங்க என்ன பண்றாங்கன்னா, வித்தியாசமா வாப்பா அப்படின்னு சொல்லி அளவுக்கு அதிகமா அவங்க பையனை பார்த்து வாப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஆசையா கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி கூப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க. அவரும் வந்துட்டு சரி அம்மா தானே கூப்பிடுறாங்கன்னு அவங்க பையனும் வந்துட்டாரு பக்கமா நெருங்கி. அப்படியே அவங்க பையனோட தோல் மேல கை போட்டபடியே நடந்து போறாங்க. அப்போ இவங்க கணவர் பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, நீயும் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இது வரைக்கும் அவங்க ஹஸ்பண்ட வந்து வாங்க போங்கன்னு கூப்பிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வித்தியாசமா கூப்பிடுறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு அவரும் கொஞ்சம் யோசனையோட பயத்தோட அவங்க லட்சுமி பக்கத்துல வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறமா 2 பேர்த்தோட தோல் மேலையும் கை போட்டுக்கிட்டே மெதுவா அவங்களும் அப்படி கைத்தாங்களா கூட்டிட்டு போய் கட்டில் மேல படுக்க வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. போனதுக்கு அப்புறம் கட்டில் மேல படுக்கிறாங்க. படுத்ததுக்கு அப்புறமா தான் ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ரொம்ப நாளா படுத்த படுக்கையா இருந்துட்டேன், அதனால எம்எல்ஏ எனக்கே ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, எனக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் நான் போய் குளிச்சுட்டு வந்தேன், தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு இவங்க ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. என்னடா இது, இவங்க அவங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மரியாதை கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாங்களே அப்படின்னு இவங்க 2 பேருமே குழப்பமாயிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்லை, அம்மா சொன்ன காரணம் சரிதானே, ரொம்ப நாளா படுத்த படுக்கையா இருந்ததுனாலதான் இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டாங்க.
ஆனா அன்னைக்கு நைட்டு இன்னுமே பயங்கரமான நிகழ்வு ஒண்ணு நடக்குது. என்ன நடந்துச்சுன்னா, இவங்க பையன் அதுக்கப்புறம் இவங்களோட ஹஸ்பண்ட் 2 பேர் தானே இருக்காங்க. 2 பேருமே லட்சுமிக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவங்கள நல்லாவே தூங்க வச்சுட்டு பக்கத்துலயே கொஞ்சம் தண்ணி இருந்திருக்குங்க. சேர் போட்டு தண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. லட்சுமி எந்த நேரத்துல எழுந்திரிச்சாலும் குடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு 2 பேருமே போய் படுத்துட்டாங்க. லட்சுமியும் நல்லா தூங்கிட்டாங்க. கரெக்டா ஒரு மணி இருக்கும். அந்த நேரத்துல லட்சுமியோட பையன் மட்டும் எழுந்துக்கிறாருங்க. எழுந்தவர் கொஞ்சம் தூக்கம் வராம இருக்கே அப்படின்னு மெதுவா வெளியே வர்றாரு. வெளியே வந்தவருக்கு தாங்க அதிர்ச்சியான சம்பவமே. இந்த லட்சுமியோட பக்கத்திலேயே யாரோ உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. அது ஆள் மாதிரி தெரியல, ஆனா ஃபுல்லா வெள்ளை புகை மாதிரி இருந்திருக்கு. இந்த லட்சுமியோட கட்டில மட்டும் சுத்தி சுத்தி அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டே இருந்திருக்குங்க. கூடவே கொஞ்ச நேரம் அப்படியே பறந்துட்டே இருந்த உருவம் பக்கத்துல ஒரு சொம்புல தண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த தண்ணியோட பக்கத்துல போய் அந்த வெள்ளை புகை வந்து சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. டக்குன்னு அந்த சொம்புல இருந்த தண்ணி எல்லாமே காலியா இருந்திருக்கு. அதை வந்து யாராவது எடுத்து குடிச்ச மாதிரி அந்த சொம்பு ஃபுல்லாவே இருந்த தண்ணி எல்லாம் காலியா இருந்திருக்கு. பார்த்த ஒரு அதிர்ச்சியில உறைஞ்சு போய் அதே இடத்துல நின்று பார்த்துட்டே இருக்காருங்க. அதுக்கப்புறமா சத்தம் போடுறாரு. அவங்களோட அம்மா நல்லா தூங்கிட்டு இருந்தவங்க எழுந்துட்டாங்க. கண்ணை முழிச்சு பார்த்ததும் இவங்க பையன் வந்து கத்திட்டு இருக்கிறாரு. அதே போல இந்த பையன் கத்தினதை கேட்டுட்டு அவங்க அப்பாவும் எழுந்து பாக்குறாருங்க. பார்த்தவங்க என்னடா ஆச்சு, எதுக்கடா இப்படி கத்துறன்னு கேட்கும்போது அந்த சொம்பவே கை கட்டிட்டு இருக்காரு. கையை காட்டிகிட்டே இருக்கும்போது கூட அந்த வெள்ளையான புகை மாதிரியான அந்த நிகழ்வு வந்து அப்படியே தாங்க இருக்கு. அந்த சொம்ப சுத்தி சுத்தி வந்துட்டே தான் இருக்கு. இருந்த மீதி தண்ணி எல்லாத்தையுமே குடிச்சிட்டு இவங்க 2 பேரும் அந்த சொம்பை பார்க்கும்போது கரெக்டா காத்துல பறந்த மாதிரி அப்படியே அந்த வெள்ளை புகையானது வீட்டை விட்டு வெளியே போயிருக்கு. போனதை பார்த்தவங்க 2 பேருக்குமே புரியவே இல்லைங்க. லட்சுமியும் பார்த்துருக்காங்க, லட்சுமியோட கணவர் 2 பேருமே பார்த்துருக்காங்க. என்னடா இது, இந்த நேரத்துல எங்க இருந்து இந்த புகை வந்திருக்கும், ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கேன்னு அப்பதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி நிகழ்வை பாக்குறாங்க. நல்லாவே இவங்களோட வீட்டை தாண்டி போற வரைக்கும் அந்த வெள்ளையான புகை தெரிஞ்சுட்டே இருந்தது. டக்குன்னு மாயமா மறைஞ்சிருச்சு. சரி ஓகே, அது எங்கேயோ மறைஞ்சிருச்சு அப்படின்னு இவங்க பையனை பாக்குறாங்க. அவர் கண்ணை நல்லா முழிச்சபடியே அப்படியே ரொம்ப செல மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிட்டாருங்க. அவரை வந்து தண்ணி எல்லாம் தெளிச்சு நார்மல் நிலைமைக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க இந்த லட்சுமியோட கணவர். அதுக்கப்புறம் 2 பேருமே கணவர் அதுக்கப்புறம் லட்சுமியோட மகன் 2 பேருமே அந்த கட்டில் பக்கத்திலேயே லட்சுமியோடவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னடா இது வித்தியாசமா நடக்குது, இது என்னவா இருக்கும்னு அவங்க கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு, எதுவா இருந்தா என்ன, அது காலையில பாத்துக்கலாம், நீயும் படுத்து தூங்குன்னு எல்லாருமே 3 பேருமே அங்க கட்டில் பக்கத்திலேயே லட்சுமி வந்து கட்டில் படுத்துருக்காங்க. அவங்களோட கணவரும் அவங்களோட பையனும் அங்கேயே படுத்துட்டாங்க வெளியே ஹால்லயே. அடுத்த நாள் காலையில இவங்க எழுந்திருக்கிறாங்க. அந்த நைட்டு நடந்த விஷயத்த பத்தி எதுவுமே பேசிக்கவே இல்லைங்க. ஆனா அன்னைக்கு லட்சுமியோட கணவர் இருக்காரு இல்லையா, அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, லட்சுமிக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம இருக்கு, நம்ம ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வேண்டுதல் வச்சுட்டு வரலாம், வேண்டுதல் வச்சுட்டு வந்ததான் லட்சுமிக்கு வந்து உடம்பு சரியாகும், திடீர்னு தானே இந்த மாதிரி ஆச்சு, அவங்களுக்கு நல்லாவே இருந்தவங்க தானே, அந்த காரணத்தினால அவங்க கணவரும் அங்க போலாம் அப்படின்னு யோசிக்கிறாருங்க. இருந்தாலும் கணவருக்கு வந்து என்ன யோசனைனா, லட்சுமியையும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. லட்சுமியை வந்து கைத்தாங்களா கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாருங்க. அவங்க பையனுக்கு அன்னைக்கு வெளியே ஏதோ வேலை இருந்த காரணத்தினால அன்னைக்கு லட்சுமி மட்டும் வீட்டுல இருந்திருக்காங்க. நீ பார்த்து பத்திரமா இருமா, நான் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கணவரும் கிளம்பிட்டாரு. அவங்க பையனும் அவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக வெளியே கிளம்பிட்டாங்க. இந்த லட்சுமியோட கணவர் வந்து கோவிலுக்கு போறாருங்க. போயிட்டு வேண்டுதல் எல்லாம் வச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அந்த திருநீரெல்லாம் வச்சு விட்டுருக்காங்க. இருந்தாலும் லட்சுமிக்கு வந்து சரியா ஆகல. 1 வாரம் வரைக்கும் அவங்க கணவரும் பார்த்திருக்காரு. என்னடா இது, நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் இவளுக்கு சரியே ஆகலையே, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போதுதான் இவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு அந்த திருவிழா போடலாம் அப்படின்னு சொல்லி பேச்சு எடுக்கிறாங்க. அது அந்த விஷயம் வந்து லட்சுமியோட குடும்பத்துக்கும் தெரியணும் இல்லையா, இந்த மாதிரி கோவில்ல திருவிழா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழா குழு கமிட்டிலாம் இருப்பாங்களா, அவங்கள வந்து சில பேர் வந்து வீட்டுல வந்து சொல்லிருப்பாங்க இல்லையா, பங்காளி வீட்டுல. அதே போல அவங்களும் வராங்கங்க. வீட்டுக்கு வந்தவங்க திருநீரெல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி விசேஷம் வச்சிருக்கோம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. அன்னைக்கே லட்சுமிக்கு வந்து அந்த திருவிழாவுக்கு போகணும், இந்த வருஷமாவது அந்த திருவிழாவை பார்த்துடலாம், வருஷம் எப்பவுமே தவறாம போயிடுவாங்களாங்க. அதே போல இந்த வருஷமும் பார்த்துடலாம், அடுத்த வருஷம் நம்ம இருப்போமோ இல்லையோன்னு யோசிக்கிறாங்க. விழாவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள்லயே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த 10 நாளுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தோட லட்சுமியை வந்து கைத்தாங்களா
கார் பேசி அப்படியே அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க இவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போனதுக்கு அப்புறமா தாங்க பல ஷாக்கான நியூஸ்கள் எல்லாம் இந்த லட்சுமியோட குடும்பத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இவங்களோட குலதெய்வம் பாத்தீங்கன்னா முனியப்பனுங்க. இந்த முனியப்பனுக்கு அந்த திருவிழா ஸ்டார்ட் பண்ணதுமே இவங்களும் காரை பேசி இந்த லட்சுமியையும் அங்கேயும் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இவங்க வந்துட்டு அங்க கோவிலுக்கு போயிட்டாங்க. அங்க பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல நார்மலாவே இந்த லட்சுமி அப்படின்றவங்க உட்கார்ந்துட்டே இருந்திருக்காங்க. உட்காரலாம் முடியும், அதாவது அந்த செவுத்துல சாட்சிபடி ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. நல்லாவே உட்கார்ந்துட்டே இருந்தவங்க திடீர்னு காலை ரெண்டையும் நீட்டி போட்டுட்டு அப்படியே முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு பயங்கர ஆவேசமா ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்பவே ஆக்ரோஷமா ஆடிட்டே இருந்திருக்காங்க. அங்க பூஜை நடக்க இவங்களோட உடம்புல வித்தியாசமான அந்த நிகழ்வுகள்லாம் நடக்க சுத்தி இருந்தவங்க எல்லாருமே ஒருவேளை சாமி தான் வந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் லட்சுமி வந்து சாமி ஆடி இருந்தாங்க அப்படின்னா சாமியை நோக்கி தான் போயிருப்பாங்க. இவங்க எழுந்தவங்க வெளியே நோக்கி கோவிலை விட்டு வெளியே ஓடுறதுக்காக தான் பார்த்துருந்துருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் அவங்க பையன் 2 பேருமே சேர்ந்து அந்த லட்சுமியை வந்து அந்த கோவில் வளாகத்துக்குள்ளேயே அந்த கோவிலோட சன்னிதானத்துக்குள்ளேயே எவ்வளவோ முயற்சி பண்ணி பிடிச்சு நிறுத்தி வச்சிருக்காங்க. சாமியா இருந்துச்சு அப்படின்னா திருநீர் வச்சதுமே போயிரும் இல்லையா, அந்த காரணத்தினால அங்க உள்ள பூசாரிகள் எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் திருநீரோட பக்கத்துல வர்றாங்க. வந்ததுமே அந்த திருநீர் தட்டை வந்து ஆவேசமா தட்டி விட்டுட்டு எனக்கு திருநீர் வைக்காதீங்க, நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி கத்திருக்காங்க. என்னடா போயிடுறேன்னு கத்துறாங்களேன்னு அதுக்கப்புறமா தாங்க அங்க உள்ள எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு, கூடவே இந்த பூசாரிக்கும் புரிஞ்சிருக்கு அவங்களுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்களை வந்து ஒரு மூலையில வந்து உட்கார வச்சுட்டாங்க லட்சுமி அப்படின்றவங்கள. உட்கார வச்சதுக்கு அப்புறம் லட்சுமியை வந்துட்டு பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு முழு பூஜையும் முடிச்சதுக்கு அதுக்கப்புறமா தாங்க அந்த கோவிலோட பூசாரி 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்க 2 பேருமே திருநீர் தட்டோட கூடவே சாட்டை அதுக்கப்புறம் இன்னும் சில பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு இருந்திருக்காங்க இந்த பேயோட்டத்துக்காக. இவங்க பக்கத்துல வராங்க. வந்ததுக்கு அப்புறம் யார் நீ என்ன ஏது அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா தாங்க தெரிய வந்திருக்கு அங்க லட்சுமிக்கு பிடிச்சிருக்கு அந்த பேய் வேற யாருமே கிடையாதுங்க, லட்சுமியோட அம்மா தான். என்ன காரணம்னா லட்சுமியை விட்டுட்டு போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நான் வந்து என் பொண்ணை என்னோடவே கூட்டிட்டு போயிடுறேன், இவ இங்க இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு வாழ்றத பார்க்கறதுக்கு என்னால முடியாது, நானும் அங்க வந்து தனியா தான் இருக்கேன், என்னையும் இவளையும் சேர்த்து வச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட அம்மாவோட ஆன்மா இந்த லட்சுமியோட வாயாலே கேட்டிருக்குங்க. அங்க உள்ள பூசாரிகள் 2 பேருமே விடுவாங்களா, அவங்க இல்ல முடியாது, இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணக்கூடாது, பொண்ணோட வாழ்க்கையவே நீயே இந்த மாதிரி சீரழிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்திருக்காங்க. ஆனா இவங்க வந்து விடாப்படியா நான் போகவே மாட்டேன், என் பொண்ணையும் நான் வந்து என்னோடவே கூட்டிட்டு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன், என் பொண்ணு இப்போ என்னை எப்படி பார்த்துக்கிட்டாலோ அதே மாதிரி என்னோட வந்து என் பொண்ணு பார்த்துக்கணும் அப்படின்னு இவங்களோட அம்மாவோட ஆன்மா வந்து லட்சுமியோட வாயால கேட்டுட்டே இருந்திருக்குங்க. முடியவே முடியாது, உனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டோ இல்ல உனக்கு ஏதாவது வேணும்னா எடுத்துக்கிட்டே கூட போயிரு, ஆனா லட்சுமியை மட்டும் உயிரோட விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த பூசாரிகளும் ரொம்பவே மிரட்டுற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆன்மா என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சில பொருட்கள் எல்லாம் கேட்டிருக்குங்க. சாப்பாடு அதுக்கப்புறம் இன்னும் சில பொருட்கள் வளையல அதுக்கப்புறம் பூ அந்த மாதிரி கேட்டிருக்குங்க. எல்லாமே கொண்டுட்டு வந்து பூசாரியும் கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் கொண்டுட்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களும் அந்த வளையலெல்லாம் போட்டு ரொம்பவே அழகு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பூவெல்லாம் தலை நிறைய வச்சிருந்துருக்காங்க. எத்தனை வருஷம் ஆச்சுன்னா இவ்வளவு பூ வச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு ரொம்பவே ஆசையா அந்த பூவெல்லாம் வச்சிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட போயிடணும், உன்னோட டைம் முடிஞ்சிருச்சு, நீ கிளம்பு அப்படின்னு அந்த பூசாரிகள் எல்லாம் அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற அந்த அம்மாவோட ஆன்மாவை வந்து பிரிச்சு விட்டுருக்காங்க. போறப்போ இந்த வளையலெல்லாம் போட்டு பார்த்தாங்க இல்லையா, அந்த வளையல் அதுக்கப்புறம் இந்த பூ இதையெல்லாம் வந்து கோவில்ல இருந்து கொஞ்சம் தூரம் தூக்கி வீசிட்டு அதுக்கப்புறம் தான் நீ இந்த உடம்பை விட்டு இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல அந்த ஆன்மாவும் கொஞ்சம் தூரம் தள்ளி வீசிட்டு இதை நான் போகும்போது கண்டிப்பா எடுத்துட்டே தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்பை விட்டு அந்த ஆன்மா பிரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா தான் லட்சுமி கொஞ்சம் அப்படியே மயக்க நிலைமையில இருந்திருக்காங்க. பூசாரி வந்து அந்த தீர்த்தமான தண்ணியெல்லாம் எடுத்து அந்த லட்சுமியோட முகத்துல தெளிச்சு மயக்கத்துல இருந்து மீட்டு கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு லட்சுமி வந்துட்டு நல்லாவே எழுந்து நிக்கிறாங்க. நின்னதுக்கு அப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கும் கூட்டிட்டு வர்றாங்க. அப்பவும் ஓரளவுக்கு தான் நிக்கிறாங்க. 2 பேரும் உதவியோட வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிச்சு இவங்களோட பழைய நிலைமைக்கு வரது.
பழைய நிலைமைனா ரொம்ப நார்மலா இருக்கிறதுக்குல ஓரளவுக்கு இவங்களோட வேலையை இவங்களே தானா செஞ்சுக்கிற மாதிரி. பாத்ரூம் போகணும்னா கூட லட்சுமி வந்து 2 பேர் கூட்டிட்டு தானே போகணும். ஆனா இப்போ வந்து லட்சுமி கொஞ்சம் அப்படியே தடுமாறி அவங்களோட வேலையை செஞ்சுக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா லட்சுமிக்கு வந்து அங்க கோவிலே சொல்லிதான் அனுப்பியிருக்காங்க. அவங்க கணவர்கிட்டையும் அவங்க மகன்கிட்டையும் சொல்லிதான் அனுப்பியிருக்காங்க. போயிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு மறுபடியும் ஒரு மினியப்பன் கோவில் சொல்லியிருக்காங்க. அங்க போயிட்டு அணைக்கட்டு மினியப்பன் ஒரு கோவிலாங்க. அங்க போயிட்டு நீங்க இந்த கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஆன்மாக்கள் எல்லாம் மறுபடியும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி ஒரு பூஜை ஒண்ணு பண்ணிட்டு வந்துருங்க. அங்க போயிட்டு கட்டிட்டு வந்துருங்க. அந்த கட்டுறதோட ஒரு வேண்டுதலையும் வச்சு கோழியை வந்து அங்க உயிரோட அப்படியே அவங்க அங்க உள்ள வேல்கள்ல வந்து குத்தி வச்சுட்டு வேண்டுதல் வச்சுட்டு வந்து வர சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லட்சுமி அப்படியே கொஞ்சம் தடுமாறி நடக்கிறாங்க இல்லையா, அவங்களோட கையாலேயே அங்க போயிட்டு அந்த அணைக்கட்டு முனியப்பனோட அந்த கோவில்ல அந்த வேல்ல குத்தி வச்சிருக்காங்க. ரத்தம் அப்படியே ஒழுகிறதையும் பார்த்துட்டே வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்து இவங்க அம்மா மறுபடியும் இந்த உடம்புல வரக்கூடாது, ரொம்ப உடம்பு சரியில்லாம மறுபடியும் போயிருன்னு சொல்லிட்டு கட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் லட்சுமிக்கு வந்து படிப்படியா ஒரு 2 மாசத்துல இவங்களோட நார்மல் நிலைமைக்கு வந்திருக்காங்க. இப்ப வரைக்கும் ரொம்ப ஹெல்தியா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைய நடவடையா எங்க போகணும் வரணும் அப்படின்னாலும் தனியாவே போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிகழ்வை நமக்கு சொல்லி முடிச்சிருக்காங்க ரேணுகா அப்படின்றவங்க. ரேணுகாவோட அத்தைக்கு நடந்த அமானுஷ நிகழ்வு தாங்க இன்னைக்கான வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல தொடர்ந்து ரியலான ஹாரரான த்ரில்லிங்கான ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோட ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.